இங்கே ஸ்டார்ட் பண்ணலாமாண்ணா? மேஸ்திரி எனக்கு என்ன வீடியோனா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைம்பை பார்க்க வந்தேன். ஒரு அண்ணன் ஃப்ரெண்டு தான் ஒரு அண்ணன். வீடியோ பேசுறதே கேட்காது, மைக் இல்லை. இது வரைக்கும் பாருங்கள் வண்டி அந்த அண்ணன் வரட்டும் காட்டுறேன். ஹாய் ஹாய்ண்ணா. இங்கே நான் ஏற்கனவே வந்திருக்கேண்ணா. இங்கே சரி i20 வாங்கிட்டீங்களாண்ணா? ஆமாம் i10 சூப்பர்ண்ணா வண்டி. பிரிச்சே பார்க்கல, அதுக்குள்ளே சூப்பர். அது நான் ட்ரைன் அது பார்த்துட்டேன். அது தெரியாத எப்படி இருக்கும்னு. அதில் என்ன இருக்குது, எல்லாம் ஒரே மாதிரி தான். நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. நல்லா பெட்ரோல் தான்ண்ணா. என்னாசா அது என்ன நாசா என்னாசா அது அப்படின்னா புரியல. ஒன்று வருமேண்ணா அதில் ஸ்போர்ட்ஸ் ஓஷனு. நியாஸ். சரி நியாஸ். மைக் வேறு வேலை செய்யலைண்ணா வரும்போது. பாருங்க ரெக்கார்டிங்கில் இருக்கேன். இப்போ தான் ஆன் பண்ணது பாருங்க. மைக் வேலை செய்யலை, மைக் போயிட்டுருக்கு. இப்போ தான் யோசினே வந்தேன், ஐயோ என்னடா ஆகுதுன்னு. இப்போ தான் சேனலில் கொஞ்சம் டெவலப் ஆகும். கலர் சூப்பர்ண்ணா. பார்த்தேன் நான் 2-3 வீடியோஸ். பார்த்தீங்களா? சூப்பர்ண்ணா, சப்போர்ட் பண்ணுங்கண்ணா. நான் போய் திருவண்ணாமலை போயிருந்தேன். சரி மீன் ரைடு போனோன்னா கொஞ்சம் இப்போ அது கேட்டுக்கலான்ட்டு பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னாரு. நம்ம சும்மா கேட்டு வைக்க தான் பண்ணுறாங்க, பண்ணலாம், அவங்களோட விருப்பம். அங்காஷ்னு ஒரு நம்ம கேட்காம வந்துடக்கூடாது யார்ட்டையும் ஹெல்ப்பு. அதுக்காக தான். எனக்கு அவங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்மளே பார்த்துக்கலாம்ண்ணா. மெக்கானிக்கா கூட்டின்னு வந்தேன். செகண்ட் எயிட் முன்னாடி 200 கேட்குறாங்கன்ட்டான். இங்கே ஸ்டார்ட் பண்ணலாமாண்ணா? ஏன் அவ்வளோ தண்ணி நிற்கிது மேஸ்திரி? ஷூ தானே போட்டிருக்கேண்ணா. ஏன் ஷூ போடாமல் வெளியே வரக்கூடாது. எனக்கு காலில் இது அது என்னது ஹீல் ஸ்பர்ஸில் ஷூ இல்லாமல் நான் நிற்க முடியாது. ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு வாரமாக. உங்கள்கிட்ட சொன்னேன்ல ஃபோனில் எனக்கு ஹீல் ஸ்பர்னான்ட்டு. ஓகே
என்னால் வந்து இப்போ காலில் வந்து எதுவுமே இல்லாமல் வந்து நின்று வலிக்கும் கொஞ்ச நேரத்துலேயே. அம்மா இந்த பக்கம் வந்து நினைக்கிறேண்ணா. லெஃப்ட்லேருந்து வந்தேன் மெயின் ரோடு. அந்த நான் ஹைவே வழியாக வந்துட்டேண்ணா. டக்குன்னு வரணும்னு சொல்லிட்டு ஹைவே ஏறிட்டேன். எனக்கு யாருமே உட்கார வைக்க மாட்டாங்க. இடிக்குதுல தர தட்டும். அந்த ஸ்பீட் பிரேக்கில் எப்பவுமே தட்டும் எனக்கு. சைடு வாங்கி ஏற்றுங்க. அடைக்குது டபுள் ஃபோன் அடிக்கும். என்னன்னா பின்னாடி உட்காந்தா பயங்கரமாக அட்ரினல் ஏறிடும்ண்ணா ஓட்டுறவங்களோட. அதனால பின்னாடி உட்கார மாட்டேன். பயமும் சேர்ந்து வந்துடும். மட்டமாக இருக்குது. வெளியே மெயின் ரோடு போக வேண்டியதானே? போலீஸ் இருக்கணும். நாயெல்லாம் செதறுதேடா. வெளியே போனா வெளியே போனா உள்ளே. இது என்ன உள்ளே ஓட்டுற வண்டியா? தீனடியே சந்துவில் ஓட்டுறதுக்கு கதறுவேன். இதை போய் இதுக்குள்ளே என்னங்க இதை போட்டுக்கிறீங்களா? இங்கே நமக்கு ஒன்றுமே தெரியாதேண்ணா. ஒரு பைக் திருப்பூர் தான் மாட்டில். எனக்கு வந்தது ஓட்டுறதோட உட்காரதானா முடிச்சிருக்கு. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நான் உட்காந்து. கிட்டத்தட்ட 10 வருஷம் இருக்கணும் யார் முன்னாடி உட்காந்ததே கிடையாது. ஏன்னா அடைக்குது ரைட்டா? புரியல. ஓகே ஓகே. அதான் ஈரமாக இருக்கீங்களா? இல்லை வீட்டில் ஒர்க் போயிட்டு இருக்கு. காலையில் தான் நீங்கள் பார்த்தேன் இந்த ட்ரைம்ப்பு. ஓகே. செகண்ட் ஹேண்டில் தான் பைக் எல்லாருமே நம்மள மாதிரி தான் யோசிக்கிறாங்கன்னு ஆயிடுச்சு எனக்கு. ஐயோ பரவாயில்லையே செகண்ட் ஹேண்ட் தான் வாங்குறாங்க ஆயிடுச்சு. நான் எல்லாம் ரெடியாக இருக்குண்ணா. ரொம்ப இழுக்க மாட்டீங்களா நீங்கள்? ரோடில் ஒன்று ரொம்ப இழுக்கவும் மாட்டீங்க. அது பெரிய ஸ்பீட் பிரேக்கர் தான். ஏன் இதுக்கு லீகல் தானே இந்த எக்ஸாஸ்ட்டு? அதுக்கு ஏதோ வாங்கணுமே, வாங்கலையா நீங்கள்? புரியல அண்ணா. எக்ஸாஸ்ட் லீகல் தானா? ஆனால் அதுக்கு ஆர்டிஓவில் கொடுத்து நீங்கள் மாடிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சுண்ணா. அண்ணா அந்த இவன் வாங்கி வச்சுருந்தானேண்ணா. அவனை தெருவு பிடிக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா விசாரிங்க. என்
மெயின் ரோட்லேயே போகலாம். புரியல, டிராஃபிக் ஆயிரும். எனக்கு ஒரு ரவுண்டு மெயின் ரோட்டில் கொடுப்பீங்கன்னு பார்த்தேன். போயிட்டு வரல, நீங்கள் கூட வாங்க. போயிட்டு திருப்பி வரலாமா? அப்படியே லெஃப்ட் திரும்பி. சரி, ஏதாவது மெயின் ரோடு போங்க, நல்லதா. வந்ததுக்கு ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். நான் ஓட்டுவேன், அதெல்லாம் கரெக்டா ரைட் வேணாம். நான் ஓட்டுவேன். நான் ஓட்டுவேன், அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் போயிட வேணாம். நீங்கள் தம்பியோட டிரைவிங்கை மட்டும் பாருங்கள். அந்த மாதிரி வல்கரெல்லாம் பண்ணுற மாட்டேன். கூலண்ட்லாம் கரெக்டாக இருக்காண்ணா. இதில் மோடெல்லாம் எப்படின்னா? மோடு வந்து இருக்குல்ல, இது இப்போ ஸ்போர்ட்ஸில் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் இருக்குது, ரைடருக்கு மாறிடுச்சு. ரைடர் மீன்ஸ் நம்ம ரைடர் செட் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸே வைங்கண்ணா. ஸ்போர்ட்ஸ் தான் அடுத்த பீக்கில். ஆமாம், யா 4 மோடு இருக்குது. நான் கொஞ்சம் இதெல்லாம் கீழே வச்சு ஓட்டுவேன். இதெல்லாம் அதே மாதிரி வந்து கீர் வந்து கொஞ்சம் கீர் பேட்டர்ன் வேறு. இது வந்து வேறு மாதிரி. கொஞ்சம் ஹைட்டுண்ணா, லைட்டாக ஈஸியாக இருக்கும். ஆமாம், ஆனால் ஏன்னா இது அடைக்குது லைட்டாக. அது ஓட்ட பழகிடும். இல்லை, எதனால் அடைக்குது? வண்டி அப்படி தானா? வண்டி அப்படி தான். டைட்டில் ஆஃப் தான் ஆகக்கூடாது வண்டி. இதெல்லாம் கொஞ்சம் இதுவாகிட்டு இருக்கேன், ஆடுதுண்ணா இதெல்லாம். இந்த கைப்பிடிலாம் ஏன்னா ஆஃப் ஆகுது. எல்லாமே செட் ஆகிடும். வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு வாட்டி இது டயக்னோஸ் பண்ணி ரீசெட் பண்ணுவோம். எவ்வளோ கேட்பேன் அதுக்கு? இங்கே போனால் ஃப்ரீ தான் எனக்கு. எங்கே? செரி பிளாக் போனால் ஃப்ரீ தான். சரி பாக்ஸா? எவ்வளோ கட்டிங்க? இது கேட்க மாட்டாங்க. ஃபேக்ட் லெஃப்ட் போகலாமா? ரைட்டில் போயிட்டா? பிடிச்சிக்கோண்ணா. நீங்கள் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு தடவை என் ஃப்ரெண்டு வீடு அந்த மாதிரி வீண்டான் த்ரீலேருந்து அதில் விட்டேன். பின்னாடி பக்கம் உட்கார முடியாது. பயங்கர புள்ளிங்காக இருக்கும். உட்காரணும் அப்படின்னா 2 பேருக்கு பெல்ட் போட்டு தான் உட்காரணும். நோ எப்படி நடிச்சு வரலாமா? இங்கே லைட்டாக புல் பண்ணி பார்க்கலாமா? இதுலேயேவா? ஆமாம். ஏன் அப்படி போய் பிடிச்சிக்கோங்க. இழுக்க மாட்டேன், லைட்டாக தான் இருப்பேன். பிடிச்சிக்கோங்கண்ணா. சிக்னல் மாட்டுவோமா? ஃபைன்லாம் இருக்கா? ஃபைன் தான் இருக்கா? இல்லை இல்லை. இந்த பிரேக்கெல்லாம் ஏன் ஒதுருது? அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி அவ்வளோதான். புரியல, ஃப்ளெக்சிபிலிட்டி அவ்வளோதானா? ஆனால் சவுண்டு செம்மையாக இருக்கும். என்ன எக்ஸாஸ்ட் இது? எஸ்சி. ஆரோ தானே இதோட இது வண்டியோட வர்றது? வண்டியில் போடணுன்றது ரெக்கமெண்டட் ரெக்கமெண்டட் வந்தானே ஆரோ தானேண்ணா? ஆமாம்.
ஒரு நிமிஷம் நீங்கள் என்ன ஷேக் பண்ணுறது நாமளே ஒரு நல்லா ஓட்டலையான்னு நமக்கே ஒரு ஃபீல் வர வச்சிருது. ஆமாம் ஆமாம் பின்ன நம்ம உயிர் ஒருத்தன் கையில் என்ன போது இருக்காதா? நானே உட்கார மாட்டேன், உங்கள் பின்னாடி தான் உட்காந்து. ஆனால் நீங்கள் ரொம்ப டீசெண்டாக ஓட்டுறீங்க, ரொம்ப ரொம்ப டீசெண்டாக ஓட்டுறீங்க. அவ்வளோதான் ஓட்டுவாங்க. ஆ ஆ சிக்னலில் கொஞ்சம் ஆள் இல்லை அப்படின்னா மட்டும் ஆ 125 ரைட் பண்ணலாம். அது ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்ஸ் மட்டும்தான். அதே வந்து நம்ம ஓட்ட முடியாது. ஒரு நம்ம சிட்டி உள்ள ஒரு 80 90 தான் ரைட்டில் போகிறோம் அப்படின்னா ஒரு 150 180 120 வரைக்கும் ரைட் பண்ணலாம். அது கூட ஆள் இல்லை, நம்மளுக்கு ரொம்ப கொஞ்சம் ஆசையாக இருக்குது, முடிவு பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான். இது வரைக்கும் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணி தான் ஓட்டுவேன். ஒரு 100 110 மேக்ஸிமம் கம்மியாக தான் ஓட்டுவேன். 110 ரொம்ப கம்மிண்ணா. ஆமாம், நம்ம ஹைவேல போகும்போது கூட என்ன பண்ணுவோம், அந்த டியூக்கு R15 ரொம்ப கடுப்பு இருக்கும். ஏன்னா வண்டி சவுண்ட் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா பின்னாடியே வருது, நம்மளை புஷ் பண்ணுறது, நம்மளை வந்து ஒரு ரேஸ் கூப்பிடுற மாதிரி ஏதோ பண்ணுவாங்க. நம்ம வண்டியோட கேப்பபிலிட்டியே வேற ஆச்சுண்ணா. அந்த வண்டி விடலாம், நம்ம அதை கண்டுக்கவே மாட்டோம். கண்டிப்பாக போய்க்கோ, அவ்வளோதான். நான் சிரிக்க மாற்றி போட்டு பழக்கம். இப்போ வந்து அடைக்கலை, ஆனால் வந்து லோ ஸ்பீடு ரொம்ப டெட் விட்டுன்னா அடைக்குது. இல்லை, அது வந்து என்ன பண்ணணும்னா அடாப்டேஷன் பண்ணணும், ரீசெட் பண்ணணும். அவன் டிவைஸ் போட்டு எல்லாத்தையும் செட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நான் வண்டி இப்போ ஒரு ரைடு போனது வந்து இதுவே இல்லை. இப்போ கேரளா போனோம், வாக்மான் போனதுக்கப்புறம் வண்டி எடுக்கவே இல்லை. வாக்மான் போகும்போது என்ன பண்ணோம்னா எக்ஸாஸ்ட்டை வந்து ஸ்டாக்குக்கு மாற்றி போனோம். ஸ்டாக்கு சொன்னீங்க. ஆமாம். அப்போ என்ன ஆகுதுன்னா ரெண்டாவது நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டேஷன் பண்ணணும், எல்லாத்தையும் ரீசெட் பண்ணணும். இதை பிரித்து மாட்ட ஓடி இருக்குல்ல, இதை பிரித்து மாட்டவே எவ்வளோ கேட்குறாங்க காசு? அது நம்மளே மாட்டிக்கலாம் இல்லை. ஓ, நம்ம ஈஸி ஃபிக்ஸா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரு அலைக்கு இருந்தால் போகிறோம். ஓகே. ஆனால் இந்த எஸ்சி ப்ராஜெக்ட் எவ்வளோ வந்தது உங்களுக்கு காஸ்ட்டு? இது அரௌண்ட் 80,000. உங்களுக்கு இப்போ 80K இது ஒரிஜினல் ஓய் அது? ஒரிஜினல் தான். இது ஃபஸ்ட் காப்பினா எவ்வளோ வரும்னா? ஃபஸ்ட் காப்பி நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் அது போடலாம்ல இதுக்கு? வந்து இப்போ சர்வீஸ் சென்டரில் கேட்டோம் அப்படின்னா இந்த வண்டியே இந்த எக்ஸாஸ்ட்டே அட்வைசபிள் இல்லைன்னு இதையே ஏஆர் போடலாண்ணா. இந்த ஸ்டாக் வந்து எப்பயாவது தான் வந்து இதை போடுவேன். மோஸ்ட்லி இதில் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் எஸ்சி வந்து எப்பயாவது ஸ்டாக் தான் மெயின்டைன் பண்ணுவேன் நான். ஸ்டாக்கு தானே பெஸ்ட்டு. சிட்டிக்குள்ளே போகிறோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது நம்மளுக்கு. நம்ம போட்டு போனோமா நம்ம பாட்டு வந்த மாதிரி இருக்கலாம். ரெண்டாவது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் வந்து நாய்ஸ் பொல்யூஷன்லாம் இருக்கும். எல்லாரும் வந்து அமைதியாக போவாங்க, நம்ம மட்டும் பாண்டு கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். பண்ணது கேரளா சைடில் பயங்கர செட்டாக இருக்கும். கேரளா கொஞ்சம் காண்டு தானா? ஆமாம், அதனால் ஸ்டாக்கில் போகிறது தான் பெஸ்ட்டு. அங்கே போயிட்டு பிடிச்சி பரவாயில்லைண்ணா, 6th கியர்லேயே போதேண்ணா வண்டி 20. 6th கியர்லேயே நல்லா 20ல் போதே. அது இல்லை சொல்கிறேன், ஓரளவு ஆஃப் ஆகாமல் போகுதுன்றேன். எல்லாமே ரீசெட் ஆகிடும். இது வந்து எப்படின்னா ப்ராக்டிஸ் தான். நம்ம ஓட்ட என்ன ஆகும்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த இது எல்லாமே ஃபங்க்ஷனிங் எல்லாமே அது எடுத்துக்கும். அந்த இது ஃபியூல் இன்டேக்கு, ஏர் இன்டேக்லாம் இப்போ ரீசெட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரெஷ் ஆகிடும் வண்டி. புது வண்டி மாதிரி வெளியே பண்ணீங்க அப்படின்னா 2500 1500 தருவாங்க. நமக்கு இங்கே தெரிஞ்ச கடையில் பண்ணால் அதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் தான் டிவைஸ் செட் பண்ணாங்களா, அந்த டிவைஸில் எல்லாமே வந்து எல்லா ப்ராப்ளம் இருந்தால் அதுலாம் வண்டி வால்வு எல்லாத்துலேயுமே வந்து வண்டி செம்மையாக இருக்குண்ணா கலரு. இது என்ன டயர்ண்ணா இது? ஆனால் காலியில் இது அதே தான் இதே வரலாம். வச்சிருந்தா ரோட் 5 இந்த ரெண்டும் சேர்த்து எவ்வளோ வந்துண்ணா அது? தெரியல, வண்டியிலே நான் வாங்கும்போது இருந்தது. நீங்கள் வாங்கி எவ்வளோ ஓட்டவே இல்லை போல்?
1.5 மாதம் நிற்கிது வண்டி. கூலண்ட்லாம் இருக்கா? கூலண்ட்லாம் ஃபுல்லாக இருக்குது. மஞ்சள் கலராண்ணா கூலண்ட்டு? இது கலர்லெஸ்ஸாக தான் வரும். அது ஒரு மாதிரி செம்மண் கலரில் இருக்குது. தண்ணி கிண்ணி ஊற்றி ஓட்டிருக்காங்களா? இல்லை இல்லை, ஒரிஜினல் ட்ரையம்பில் அதை மாற்றணும். பில் போட்டானே கிட்டத்தட்ட 53,000 போட்டான். என்னண்ணா பண்ணுவீங்க இது ஃபைனலாக? இதுதான் பார்த்து பண்ணி கொடுங்கண்ணா. அதான் சொல்கிறேன். இதுவே இப்போ நீங்கள் எத்தனாவதுண்ணா? இது 2வதா நீங்கள்? ஆமாம் 2வது. நான் வந்தால் 3வது இதில் இருக்குது ஆக்சுவலாக. நம்ம பண்ணால் 3,000. ஆமாம். நான் பையன்கிட்ட கேட்டேன், நம்ம மெக்கானிக்கிட்ட பின்டோ தான் விற்ற. சின்ன சின்ன கிளிச்சிங் இருக்கும். அதாவது ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சு, ஏதோ ஒரு இஷ்யூ சொன்னான் அவன், எனக்கு தெரில. அது வந்து நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். நான் அது என்ன மேட்ருனா, இந்த ஒரு ஆண்டனா இருக்குல்ல, இந்த ஆண்டனா வந்து இந்த ஹேண்டில் பாரோட ஒரு சின்ன மூடிமா இருக்கும் இந்த ஸ்பாட்டு. இது வந்து கழட்டி இருந்தது. இது தெரியாமல் என்ன பண்ணிட்டேன்னா வந்து அது கழட்டிடுச்சுன்னா என்ன ஆகும்னா அது கீயோட சென்ஸ் எடுத்துக்கும் அது. அப்படின்னு சொல்லுங்க. ஹலோ, பார்த்தேன். அதே தான், சூப்பராக இருக்குது. அப்படியே பண்ணிக்கலாம். ரஃப் தான் வேணும். ஓகே. ஆமாம். A6 இந்த ஆண்டனா இருக்குல்ல, இந்த ஆண்டனா வந்து நம்ம ஏதாவது கல் ஸ்பீட் பிரேக்கில் வேகமாக விடும்போது என்னன்னா கழட்டிட்டு இருந்தது. அது கழட்டும் போது என்ன ஆகும்னா இது கீயோட சென்சார். இது கழட்டும் போது என்ன ஆகும்னா அந்த கீ போட்டோம், இந்த கீயில் வந்து சென்சார் இருக்கும் தெரியும்ல, வைப்ரேஷன் சென்சார். அது என்ன ஆகும்னா டூப்ளேட் கீ அப்படின்ற மாதிரி சென்ஸ் பண்ணிக்கும். அப்போ என்ன ஆகும்னா ஃபங்க்ஷன் ஆகாது வண்டி. வண்டி கீ போட்டோம் அப்படின்னா ஸ்டார்ட்டே ஆகாது. டிஸ்பிளே வரும், ஆனால் வந்து இக்னிஷன் ஆகாது. என்ன ப்ராப்ளமே தெரியாமல் மண்டையை போட்டு உடச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இவர் அங்காஷில் செரி டாக்டர் அங்கே போனேன், ஒன்றுமே இல்லை. இன்னொரு இடத்துக்கு போனேன், மோட்டோ அம்பத்தூரில் ஏதோ ஒரு கடை இருக்குது, அங்கே போனால் அங்கே கண்டுபிடிக்க முடியல அவங்க என்ன ப்ராப்ளம்னு. சிம்பிளான விஷயம். போயிட்டு அங்காஷ் கிட்ட போய் விட்டேன். அங்காஷ் சுற்றி வண்டியை பார்த்துட்டு இப்படி பார்த்தாப்புல, ப்ரோ ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள் ஆண்டனா கைட்டின்னு இருக்குன்னு சொல்லிட்டு இது போயிட்டு ஒரு ப்ளஸ்ஸிங் தான். அது இப்படி கிளிக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வரல, அது பாட்டு கூட்டிகிட்டு எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்டேன். தெரிஞ்சவங்க எல்லாம் நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணி நான் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் வருவீங்களா கூட எல்லாம்? கம்ப்ளீட்டாக வந்து தருவா. அது ட்ரைம்பில் விட்டு செக் பண்ண எவ்வளோ கேட்பான்? ட்ரைம்ப்லேயே செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு அவன் தான் வண்டி பார்க்குறான், நம்ம வண்டி ஃபுல்லாக அவன் தான் பார்க்குறான். அவங்ககிட்ட தான் அந்த வண்டியை வந்ததுன்னும் போது எனக்கு அது கொஞ்சம் டக்குன்னு. ட்ரைம்பில் வந்து அந்த டூல் வச்சுருப்பாங்கன்றது எனக்கு தெரியல. ட்ரைம்பில் வந்து வச்சுருக்க மாட்டானுங்க டூலு. நீங்கள் இவங்ககிட்டே டூல் இருக்கும், இல்லை வேறு டூல் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த ட்ரைம்பில் இல்லாத டூல் இவங்ககிட்ட இருக்கு. யார் ட்ரைம்பில் ஏன் இருக்காது? ட்ரைம்பில் அந்த ஆஃப்டர் மார்க்கெட் டூல் வச்சுக்க மாட்டான். கம்பெனி டூலே இருக்கும்ல? கம்பெனி டூல் இருக்கும், ஆனால் அது எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. நான் ஒரு வாட்டி எடுத்துகிட்டு போனேன், அவங்க அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சார்ஜஸ்ன்னு எனக்கு தெரியல. சார்ஜ் பண்ணுவாங்க, ஹெவியாக பண்ணுவானுங்க, கொஞ்சம் 2,500 மேலே சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் பண்ணிக்கலாம்ண்ணா, 2,000 பண்ணிக்கலாம். அதே டூல் இவ்வளோ பெரிய வண்டி எடுக்கிற 2,000 பார்க்க முடியாதுல்ல. அதே டூல் தான் அவங்ககிட்டே இருக்கிறது. பட் ஆனால் நம்ம ட்ரைம்ப்னா அடுத்த இது எதை பற்றி நம்ம யோசிக்க வேணாம். என்ன இதான் எல்லாமே அதில் டூல் போட்டோம் அப்படின்னா. சரி, இப்போ ரேட்டுக்கு வாங்கினா எவ்வளோ நான் கொடுப்பீங்க? கேமரா ஆனில் இருக்கா? ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டா? இன்ஜின் ஹவுஸ் ஆஃப் கண்டிஷனு 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடி போச்சுண்ணா. 1 லேக்கு இன்ஜின் மட்டும் பண்ணோம், 60 ரூபா ஆமாம். இந்த சவுண்டு வர இன்ஜினே வந்து ஃபஸ்ட்டு ஒரு கெத்தாக இருக்கும். அதான் இது வேறண்ணா. ஆமாம், செம்மையாக இருக்கும். அந்த ஒரு வேற நாங்கள் விட்டுறேன். ஓகே. இது வேறண்ணா, இது வேற பீஸ்ட். இது இருக்கட்டும், சரி கிளம்புறேன். பயனா பண்ணிடலாம். லவ் யூ. அது எதுனா ஒரு தேய்கிறது இல்லை, அது இதுண்ணா, அது ஏபிஎஸ் ஒயர்ண்ணா. தேயாது, இப்படி தான் வரும். இங்கே கொஞ்சம் கீழே வரும். ஆஃப் ரோடிங் பண்ணி மேலே எடுத்துன்னு வந்துட்டேன் அவரை. அங்கே ஒரு நாட்டு வரும். இடிக்காதுண்ணா. இது வரைக்கும் ஃபுல் டேம்ப் ஆனதே இல்லை. 5th சஸ்பென்ஷன். இது பேக்கில் சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்கும். இப்போலாம் பழைய சஸ்பென்ஷன் வரதில்லை. புது சஸ்பென்ஷனுக்கு அட்வென்ச்சர் 390 போட்டிருக்காங்க. குப்பை மாதிரி இருக்குது. பழைய சஸ்பென்ஷனு 140. நம்ம அடுத்து எது அட்வென்ச்சர் 390? 390 இல்லைனா ஹிமாலயன் 400. ஐயோ, ஹிமாலயன் வேணா, அட்வென்ச்சர் போயிருங்கண்ணா. ஏதாவது நம்ம இது சரியான வண்டிண்ணா, கேடிஎம். அதாவது எப்படின்னா நான் வந்து என்ன சொல்கிறது, சூப்பர் பைக்குன்னு எடுத்துக்கிட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லா வண்டியும் பேர் தெரியாத வண்டியெலாம் ஓடி பார்த்தேன். சான்ஸ் கிடைக்கும், ஏகப்பட்ட சான்ஸ் கிடைக்கும். போகிறோம் அப்படின்னா ஏகப்பட்ட பேர் பேசுவாங்க, ஏகப்பட்ட பேர் நம்மக்கிட்ட பழகுவாங்க. எல்லா வண்டியும் ஓட்டி பார்த்தாச்சு.
எனக்கு செட்டான ஒரே வண்டி இந்த ஒரு வண்டி தான் ட்ரைம்ப்பு. ஏன்னா எனக்கு அது வெயிட் கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியுதுல்ல. ஏன்னா நம்மளோட ஹைட்டு வெயிட்டு கரெக்டாக அந்த ஒரு இது இருக்கும், ஏர் ஃப்ளோ இதெல்லாமே பக்காவாக இருக்கும். ஸ்ப்ளெண்டர் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸ்ப்ளெண்டர் ஓட்டுற மாதிரி. ஆனால் எனக்கு நல்லா இதோட கீழே இருக்குண்ணா அந்த வண்டி. அதான் சொல்கிறேன், ஸ்ப்ளெண்டர் ஓட்டுற மாதிரி. இதோ 800-900 ஓட்டிருக்கேன். நான் வரேண்ணா. அப்போ ரைடு போனால் கூப்பிடுங்கண்ணா. கண்டிப்பாக. அந்த மோகன் அண்ணா சொன்னீங்களே, ஆமாம், அதில் எல்லாம் பொண்ணை கூப்பிடுங்க. நான் ஃபாலோ பண்ணுறேன் எல்லாரையும். பாய்ண்ணா, லவ் யூ. பாய்ண்ணா, டேக்கர்ண்ணா. கேட்குதான்னு தெரில. அண்ணன் சரியான கேரக்டர், நல்ல கேரக்டர். ஆனால் வீடியோ சொன்னார் வேறெல்லாம் பார்த்து கட் பண்ணிக்க ப்ரோ அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டேன். ஆனால் உங்களுக்கு நான் மெயில் பண்ணுறேன். சரி ப்ரோ கேட்டேன், ஓகே தான் சொல்லியிருக்காரு. பார்ப்போம். இந்த வண்டி நான் எடுக்கிற ஐடியா தான் கைஸ். ஆனால் என்னென்னா ரேட்டு தான் ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இதை சொல்லலாமான்னு தெரில, வேணாம் அதெல்லாம் அதில் எல்லாம் பேசாதன்ட்டு அதெல்லாம் பார்ப்போம். வில் சி பார்ப்போம். எனக்கான ஒரு சிக்கு எங்கேயாவது ரெடியாக தான் இருக்கும். மைக்கு வேறு வேலை செய்யலை, பேசவே தெரியலையான்னு தெரில. ஓகே, நான் இந்த ப்ளாக் அப்படியே முடிச்சுக்கிறேன் கைஸ். பாய்.